என்னங்க சொல்றீங்க? த மம்மி 4 வருதா? ஆமாங்க, 90s கிட்ஸ் தூக்கத்துக்கு எடுத்த அந்த மம்மி பயம் இப்போ மீண்டும் வரப்போகுது. ஆமாங்க, அட்வென்ச்சர் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு அதிரடியான செய்தி. த மம்மி ஒரிஜினல் டீம் மீண்டும் திரைக்கு வராங்க. இதோ அது பற்றிய ஒரு விரிவான அப்டேட். ரிலீஸ் தேதி எப்போ வருது தெரியுமா? யுனிவர்சல் பிக்சர்ஸ் நிறுவனம் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. த மம்மி 4 திரைப்படம் மே 19, 2028 அன்று உலகம் முழுவதும் பிரம்மாண்டமாக தியேட்டர்களில் வெளியாக உள்ளது. 2026 இறுதியில் இதற்கான படப்பிடிப்பு தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ரிக் மற்றும் ஈவ்லின், அந்த மேஜிக் ஜோடியின் ரீஎன்ட்ரி. இந்த படத்தின் மிகப்பெரிய ஹைலைட்டே இதுதான். ஒரிஜினல் நாயகன் பிரெண்டன் ஃப்ரேசர் மற்றும் ரேச்சல் வைஸ் இருவரும் மீண்டும் இணைய போறாங்க. 2008 வந்த 3ஆம் பாகத்துல ரேச்சல் நடிக்கலங்கிற வருத்தம் ரசிகர்களுக்கு இருந்துச்சு. ஆனா இப்போ பல வருஷங்களுக்கு அப்புறம் இந்த கிளாசிக் ஜோடி ஒன்னா நடிக்க போறது ஹாலிவுட்ல பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கு. இந்த முறை பயம் வேற லெவல்ல இருக்கும். ஏன் தெரியுமா? இந்த படத்தை இயக்க போறது மேட் பெட்டினெல்லி மற்றும் டைலர் கில்லட். இவங்க தான் ஸ்கிரீம் சீரீஸ் மற்றும் ரெடி ஆர் நாட் போன்ற மரண பயத்தை காட்டுற படங்களை எடுத்தவங்க. அதனால இந்த முறை வெறும் ஆக்ஷன் மட்டும் இல்லாம ரத்தத்தை உறைய வைக்கிற டார்க் ஹாரர் காட்சிகள் அதிகமாயிருக்கும்னு சொல்லப்படுது. ஏன் இந்த திடீர் பிளான்? 2017 டாம் க்ரூஸ் நடிச்சு வந்த மம்மி ரீபூட் படம் பெரிய தோல்வியை சந்திச்சது. ஒரிஜினல் படத்துல இருந்த அந்த சுவாரஸ்யம் அதுல இல்லன்னு ரசிகர்கள் ஃபீல் பண்ணாங்க. இத புரிஞ்சுகிட்ட தயாரிப்பு நிறுவனம் இப்ப பழைய கிளாசிக் உலகத்துக்கே நம்மள கூட்டிட்டு போக முடிவு பண்ணிட்டாங்க. சமீபத்துல ஆஸ்கர் விருது வென்ற பிரெண்டன் ஃப்ரேசர் இது பத்தி பேசும்போது ரொம்ப எமோஷனலா, 20 வருஷமா இந்த வாய்ப்புக்காக காத்திருந்தேன். ரசிகர்கள் எதை விரும்புறாங்களோ அதை கொடுக்க வேண்டிய நேரம் இது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மற்ற நடிகர்கள் யார்? ரசிகர்களுக்கு பிடிச்ச அர்தத் பே மற்றும் ஈவ்லினின் சகோதரன் ஜொனாத்தன் கேரக்டர்களும் வருவாங்களா? இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரல. ஆனா திரைக்கதை வேலைகள் இப்போ ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. இது போன்ற மூவி ரிவ்யூ, ஹாலிவுட் அப்டேட் தெரிந்து கொள்ள நம்ம துல் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.